எப்போதும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் தேவனில் மாற்றிவிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் யாரை ஒரு நிமிஷம் கூட தூங்காம என்ன சொன்ன எந்த விதமான பாதிப்பும் அந்த நபர்களுக்கு வராமல் கர்த்தர் காக்க விரும்புகிறார். எந்த நபர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் காக்க விரும்புகிறாருன்னா தூங்காத இருக்கிறவங்களுக்கு தான் அவர் தூங்காமல் காப்பார். தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் தூங்காமல் காப்பார். அப்போ தூங்குறவங்களுக்குன்னு கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. தூங்காமல் இருக்கிறவங்க தான் அவர் என்ன செய்வார்? தூங்காமல் கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென். அப்போ கர்த்தரனை தூங்காமல் காக்கணும்னா நான் யாராக இருக்கணும்? தூங்காத ஆளாக இருக்கணும். தூங்காத ஆளாக இருக்கணும். நான் தூங்குகிற நபராக இருந்தால் என்ன கர்த்தர் காக்கிறது கூடாத காரியம். இது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற உண்மை. வேதத்தின் அடிப்படையாக இருக்கிற உண்மை. ஒரு விபத்து எப்போ நடக்குதுன்னா, ஒரு பெரிய விபத்து அவன் படத்தில் தூங்கும்போது நடக்கிறதில்ல, இமை பொழுது அப்படி கண் சிமிட்டுற நேரத்தில் தான் என்ன செய்யுதுன்னா நடக்குது இல்லையா? ஒரு பெரிய விபத்துகள், ஒரு பெரிய பெரிய ஆபத்துகள், பெரிய பெரிய பாதிப்புகள். அப்படின்னா ஒரு பெரிய பாதிப்பு ரொம்ப நேரம் படத்தை தூங்குறதுனால வர்றதில்லை. ஒரு செகண்டு, ஒரே ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மூடிட்டா போதும், அவ்வளோதான். டிரைவருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படி என்ன செய்வாங்க, அப்படி வெடியற் காலையில் நைட்டெல்லாம் நல்லா கண்ணை முழிக்குவாங்க. அந்த வெடியற் காலை என்ன செய்வாங்கன்னா அவங்களே அறியாமல் அப்படி ஒரு செகண்டை கண்ணை மூடிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்ன செய்ய இருக்கும், சந்திக்கிறோம். அப்படி ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு வராமல் இருக்கிறோன்னா கர்த்தர் என்ன செய்யணும்? கண் விழிக்கணும். மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் நமக்கு கண் விழிக்கணும். கண் விழிச்சாதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு வராமல் நாம் தவிர்க்க முடியும். கர்த்தர் நமக்கு தடுக்க முடியும். மிகப்பெரிய பாதிப்பு வராமல் இருக்கணும். ஒரு செகண்டு கர்த்தர் கண்ணை மூடினா போதும். ஒரு செகண்டு கர்த்தர் கண்ணை மூடிட்டார்னா போதும். அவர் கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நித்திய நித்திய காலம். ஒரு நிமிஷம் கோபந்தான் என்ன உண்டாகனா அவ்வளோதான், மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவார். ஒரு நிமிஷம் அவர் கோபம் வந்துச்சுன்னா மொத்தத்தை என்ன பண்ணிவிடுவார்? மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவார். அவ்வளோ பெரிய காரியம். அப்போ தேவன் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நமக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் வராமல் இருக்கணும்னா கண் விழிச்சு என்ன செய்யணும்? காக்கணும். கண் விழித்து என்ன செய்யணும்? காக்கணும். ஒரு செகண்டு கூட கண் என்ன செஞ்சிடக்கூடாது, மூடிடக்கூடாது. சீசருடைய படகுல ஆண்டவர் இருந்தார், ஆனால் ஒரு செகண்டு கண்ணை மூடினார். என்னாச்சு? காற்றும் எலும்பிடுச்சு, கடலும் எலும்பிடுச்சு இல்லையா? காற்றும் அவர் முடிச்சிருக்கிற வரைக்கும் என்ன என்ன அமைதியாக இருந்துச்சு? காற்றும் அமைதியாக இருந்துச்சு, கடலும் அமைதியாக இருந்துச்சு இல்லையா? படகுல ஏறும்போது என்ன கிடையாது, ஒரு பிரச்சனையுமே இல்லை இல்லையா? படகுல ஏறும்போது ஒரு பிரச்சனை. மார்க் 4 பார்த்தீங்கன்னா படகுல ஏறும்போது ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. படகுல ஏறும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் சற்று இளைப்பாறும்போது இல்லையா, அவர் தலையணை வச்சு நித்திரையாக இருந்தார். என்னாச்சு? அவர் கண்ணை முன்னார், இதெல்லாம் எலும்பிடுச்சு. வசனம் பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவரை கொண்டு போனார் இருந்தது. அப்பொழுது மோதிற்று. எப்போ கடலும் காத்தும் எழும்புச்சுன்னா அவர் நித்திரையாக இருந்தார். அவர் கண்ணை மூடினார், அவ்வளோதான். காத்தும் எழும்பிடுச்சு, கடலும் எழும்பிடுச்சு. திரும்ப எப்போ அடங்குது? அவரை கண் விழிச்சாரு, காற்றும் அடங்கிடுச்சு, கடலும் அடங்கிடுச்சு. அப்போ தேவன் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு. அந்த வசனம் பாருங்க. அவர் சீசரோட வந்து எழுப்பினார்கள். எழுப்பி, போதகரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி. எப்போ அவர் கண் விழிச்சாரு, எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. அவர் கண் விழிச்சார். அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்?
அப்போ கர்த்தர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினார்னா மிகப்பெரிய ஆபத்துகள் நமக்கு இருக்குது, மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு இருக்குது. அந்த மிகப்பெரிய ஆபத்து உனக்கு வராமல் இருக்கணும்னா அவர் கண் விழிக்கணும். மிகப்பெரிய ஆபத்து நமக்கு வராமல் இருக்கணும். ஆபத்தினாலே அழிவு, சேதம், பாதிப்பு, நஷ்டம், இழப்பு, கஷ்டம், பாடு, உபத்திரம் இது எல்லாம் உள்ளடங்கும். எது ஆபத்து அப்படி சொன்னாலே. அப்போ மிகப்பெரியது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரண லெவலில் இருக்காது, ஒரு மிகப்பெரிய லெவலில் என்ன செய்யும் இருக்கும். மிகப்பெரிய லெவலில் அந்த பாதிப்புகள் இருக்கும். அந்த மிகப்பெரிய பாதிப்புகள் நமக்கு வராமல் தடுக்கணும்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நம்ம தேவன் என்ன செய்கிறார், காக்க விரும்புகிறார். அவர் கண் விழிக்கணும். அவர் கண் விழிக்கணும். யாருக்கு இப்படி கண் விழிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகளை யாருக்கு தேவன் கண் விழிச்சு காக்க விரும்புகிறார்னா தூங்காதவங்களுக்கு தான் என்ன பண்ணுவேன். அப்படின்னா நல்லா தூங்குன்னா தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றதை அனுபவிச்சுக்கோ, தூங்கு, நல்லா தூங்கு. சர்ச்சில் உட்காந்தும் தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றதை அனுபவிச்சுக்கோ. கர்த்தர் தடுக்க மாட்டா. நான் வேதம் அடிப்படையாக சொல்கிறேன். அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு அது சிரிப்பாக தான் இருக்குது இல்லையா? எனக்கு அப்படி தான் இருக்குது. என்னது, தூங்காமல் இருந்தால் அவர் தூங்காமல் காக்கிறார், அவ்வளோதான். தூங்காமல் இருந்தால் அவர் தூங்காமல் காக்கிறார். இல்லைங்க எங்களால் தூங்காமலாம் இருக்க முடியாதுன்னா தூங்கு. அப்போ அவரும் தூங்குவார், நீயும் தூங்கு, அவரும் தூங்குறார். அவர் தூங்கினா என்ன ஆகும்? காற்றும் வந்துடும், கடலும் வந்துடும். காற்றும் எழுப்பிடும், கடலும் எழுப்பிடும். அதுக்கு மேலே என்ன செய்யணும்? ஐயோ குய்யோன்னு அலற வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. ஐயோயோன்னு அவன் என்ன செய்யறான்? 12 பேரும் என்ன செய்கிறான்? ஐயோ நான் லபோன்னு அடிச்சுக்கிறேன். ஏன் அடிச்சுக்கிறீங்க? அவர் ஏன் தூங்க விட்டீங்க? அவரை ஏன் நீங்கள் தூங்குனீங்க, அவரும் தூங்கிட்டார். நீங்கள் தூங்குனீங்கன்னா அவரும் தூங்கிட்டார். நீங்கள் விழிச்சா அவர் விழிச்சிருக்கலாம். நீங்கள் விழிச்சா நீங்கள் ஒன்று விழிப்பாக இரு, இல்லை விழிச்சினாவது இரு. ஒன்று விழிப்பாவது இரு, இல்லை விழிச்சினாவது இரு. ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணு. நீ தூங்கினா அவர் தூங்கிடுவார். நீ தூங்கினா நாங்கள் வேணால் இளைப்பார தூங்கலாம், அவர் எப்படி தூங்கலாம்? நீயே தூங்குற, எடுக்கட்ட கவலை என்றுவார் இல்லையா? நீயே காற்றை பார்த்து அலற, நீயே தூங்குற இல்லையா? காற்றை அடக்கிற நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? காற்றை பார்த்து பயப்படுற நீ என்ன செய்கிற? பிரச்சனையை பார்த்து அலற நீயே தூங்குறன்னா பிரச்சனையை அடக்கிற நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? பிரச்சனை யாருக்கு? உனக்கா எனக்கா? பிரச்சனை உனக்கு, நீ விழிச்சுன்னு. பிரச்சனை உனக்கு, நீ விழிச்சிரு, நீ விழிப்பாயிரு. நீ தூங்கினாக்கா நானும் தூங்குவேன் இல்லையா? ஒன்று தூங்குற மாதிரி அதை என்ன செய்வேன்? கண்ணை முடிக்குவேன், அவ்வளோதான். ஒன்று தூங்குவேன், இல்லை தூங்குற மாதிரி அதை என்ன பண்ணுவேன்? அப்படியே கண்ணை முடிக்குவேன் இல்லையா? தூங்குறவங்கள ஈஸி எழுப்பிடலாம் இல்லையா? தூங்குறவங்க நடிக்கிறவங்கள எழுப்புறது கஷ்டம் தானே. அப்படின்னா அவர் தூங்குற மாதிரி ஆகிட்டாரு, எழுப்புறது ரொம்ப கஷ்டம் தானே, அவ்வளோதான். அப்போ என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் மிகப்பெரிய சேதமும் நமக்கு வராமல் இருக்கணும்னா கர்த்தர் நம்மளை தூங்காமல் இருக்கணும். நம்ம இடத்துல நமக்கு தூங்காமல் இருக்கணும், நமக்கு கண்ணை மூடாமல் இருக்கணும். நமக்கு அந்த கண்ணை மூடுறது என்ன அடையாளம் அதை நான் படி சொல்கிறேன். அப்போ அந்த தூங்காமல் என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மளை காக்கணும். அவர் தூங்காமல் காக்கணும்னா நான் தூங்காமல் இருக்கணும். யாக்கோபை எப்போ ஏசா கிழந்து காப்பாற்றினாருன்னா அவன் தூங்காமல் இருக்கும்போது தான் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் ஏசாவால் என்ன வரப்போகுதுன்னா ஒரு பெரிய சேதம் யாருக்கு வரப்போகுது அப்படின்னா யாக்கோபுக்கு வரப்போகுது இல்லையா? யாக்கோபுக்கு ஒரு பெரிய சேதம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஆதியாகமம் 32 ஆதியாகமம் 32ல் ஆதியாகமம் 32:22 ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் பணிவிடைக்காரிகளையும் கூட்டிக் கொண்டு ஆற்றை கடந்தான். சேர்த்து கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே கூட போராடி. யாக்கோபு என்ன செய்யல? இரவெல்லாம் அவர் கண்ணை மூடவே இல்லை. யாரை தேவன் அந்த ஏசா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். 32 துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா 400 பேரோட என்ன செய்கிறார் ஏசா? ஒரு மிகப்பெரிய சேதத்தை யாக்கோபுக்கு உண்டாக்க விரும்புகிறார். என்ன சேதம்? அவருக்கு சேதம், அவர் மனைவிக்கு சேதம், அவர் பிள்ளைகளுக்கு சேதம், அவர் பொருள்களுக்கு சேதம். அவருக்கு சேதம், அவர் மனைவிகளுக்கு சேதம், அவர் பிள்ளைகளுக்கு சேதம், அவருடைய பொருட்களுக்கு சேதம். இவ்வளோ பெரிய ஒரு சேதத்தை என்ன செய்ய போகுதுன்னா யாக்கோப்புக்கு வரப்போகுது. இவெல்லாம் கட்ட பிரயாசமெல்லாம் வீணாக போக போகுது. என்ன சொல்லப்போனால் தான் காலையில் சொல்லுது, இவ்வளவு காலம் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாக போக போகுது.
அந்த பிரயாசங்கள் வீணா போகாம இருக்கணும்னா கர்த்தர் நம்மளை காக்கணும். கர்த்தர் நம்மளை காக்கலைன்னா இவ்வளோ காலம் நீ பட்ட பிரயாசம் வீணா போயிடும். இவ்வளோ காலம் நீ பட்ட பிரயாசம் வீணா போயிடும் கர்த்தர் நம்மளை காக்கலைன்னா. இப்போ யாக்கோபு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் அவர் பட்ட கஷ்டம் என்ன போக போகுதுன்னா ஒரு நிமிஷத்தில் வீணா போக போகுது. பொழுது விடிஞ்சா வீணா போக போகுது இல்லையா? 20 வருஷமாக அவர் பட்ட கஷ்டம் என்ன செய்ய போகுதுன்னா வீணா போக போகுது. 20 வருஷமாக அவர் பட்ட பிரயாசம், அவர் பட்ட கஷ்டம், எதெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் சேர்த்தாரோ 20 வருஷமாக அவர் கஷ்டம் என்ன செய்ய போகுதுன்னா வீணா போக போகுது இல்லையா? இந்த 20 வருஷ கஷ்டம் வீணா போகாமல் இருக்கணும்னா இன்னைக்கு கண்விழி. இன்னைக்கு நீ விழிக்கலை அப்படின்னா 20 வருஷ கஷ்டம் வீணா போயிடும். இன்னைக்கு விழிக்காத இன்னைக்கு தூங்குறதின் விளைவு தான் நமக்கு இழப்புகளை நாம் சந்திக்கிறது. எதுக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை? நமக்கு பிரச்சனை, நம்ம மனைவியில் பிரச்சனை, நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை, நம்முடைய பொருளாதாரத்துக்கு பிரச்சனை. எல்லா சைட்லேயும் இன்னைக்கு ஏன் பாதிப்பு, எல்லா சைட்லேயும் ஏன் இழப்பு, எல்லா சைடுகளும் ஏன் நமக்கு நஷ்டம், எல்லா சைடுலும் ஏன் நமக்கு பாதிப்பு? நல்ல தூங்குற ஒரு நபர் இல்லை தூக்கத்தை விரும்பி தூங்குற ஒரு நபர்களுடைய வாழ்க்கையில் எல்லா சைடும் சேதம் இருக்கும். எல்லா சைட்லையும் சேதம் இருக்கும், எல்லா சைட்லையும் பாதிப்பு இருக்கும். எதை பார்த்தோம் அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா நிம்மதி அடைய முடியாது, நிம்மதி அடையவே முடியாது. அப்போ நிம்மதி அடையாமல் இருக்கணும்னா அவன் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது இல்லையா? சேர்க்கணும்னு சொன்னாலும் சரி, சேர்க்க வேண்டியதை சேர்க்க வேண்டும் அப்படின்னாலும் யாக்கோபு என்ன செய்யலை? பகலில் வெயிலும் பகலில் வெளிரும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது. தூக்கம் என் கண்களுக்கு, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. அப்போ யாக்கோபு என்ன செய்யலை? ஆரம்பத்துலேருந்தே தூங்கலை இல்லையா? ஆரம்பத்துலேருந்தே தூங்கலை. அப்படி தூங்காததுனால தான் லாபான் கட்டது என்ன செய்கிறான்? தன்னை காத்துக்கொள்ள முடிஞ்சிச்சு. லாபான் கையிலேருந்து அவனை காத்துக்கொள்ள முடிஞ்சிச்சு. எங்கே வரும்? ஏசாவில் ஒரு பெரிய பாதிப்பு வர இருக்குது. அங்கே லாபானால் ஒரு பெரிய பாதிப்பு வர இருந்துச்சு இல்லையா? அங்கே லாபானால் பெரிய பாதிப்பு வர இருந்துச்சு. இங்கே ஏசாவால் பெரிய பாதிப்பு இருக்குது. அப்போ யாரால் பாதிப்பு வரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பாதிப்புகளை நாம் தவிர்க்க வேண்டுமானால் விழிக்கிறவர்களாக இருக்கணும். அதே 31 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு முடிக்கிற வசனம் இராமல் கண்டான். போ என்றார். அப்பொழுது யாக்கோபு அப்படின்னா இது எப்போ நடந்திருக்குன்னா இரவில் நடந்த சம்பவங்கள். விடிகளாகும் போது தான் ராய்களை லேயா என்ன செய்கிறாருன்னா அவர் மந்தை நடத்துக்கு அழைக்கிறார். ஏன்னாக்க அதுக்கு முன்னாடிக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நேற்று ராத்திரி தேவதூதன் என்னை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார் அப்படி சொல்லுவார் இல்லையா? அதுக்கு முடிக்கிற வசனமா எடுத்து தந்தார். சொப்பனத்திலே என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியும் வரியுமாக என்ன செய்தது அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, எப்போ தேவன் காக்க விரும்புகிறார், தேவன் எப்பெல்லாம் தேவன் வராரோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இரவு நேரம். சாமுவேல் சின்ன பையன் இல்லையா? சாமுவேல் சின்ன பையன் எப்போ வந்தார்? இரவில் இல்லையா? சாமுவேல் சின்ன பையன் இல்லையா? சின்ன சாமுவேல் எப்போ அவருக்கு தரிசனமாக வந்தார்? எப்போ அவரோட பேச வந்தார்? விடிய காலம் 9 மணிக்கு வரல, காலையில் 11 மணிக்கு வரல. எப்போ? இரவு நேரம். அவன் எப்போ? எல்லாம் லைட்டெல்லாம் அணைச்சிட்டு எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்க? அப்படி தூங்க போகிற நேரம். எல்லாம் தூங்க போகிற எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. தூங்க போகிற நேரம். அந்த தூங்க போகிற நேரத்தில் தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா அந்த சாமுவேலோடு என்ன செய்ய பேச விரும்பினா சாமுவேலுக்கு தரிசனமாக விரும்புகிறான். அப்போ யாரெல்லாம் கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறாரோ அவங்கெல்லாம் யாராக இருக்கணும்னா விழிக்கிறவர்களாக இருக்கணும். லாபானை பார்க்குறோம். லாபான் கையிலிருந்து யாக்கோப்பை காக்க வேண்டுமானாலும் யாக்கோப் என்ன செய்தவரான்? காக்க அந்த இரவு நேரத்தில் விழிக்கிறவர் இருந்தார். இங்கே பார்க்குறோம் இரவெல்லாம் விழிச்சிருந்து பொழுது விடியும் அளவும் அவன் என்ன செய்வே இல்லை? தூங்கவே இல்லை. யாரு? யாக்கோபு இல்லையா? அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்? விழிக்கிறவர்களாம் இருக்கணும் விரும்புகிறார் இல்லையா? எதெல்லாம் விழிப்பாக இருக்கணும்?
ஏதோ கண்ணு முடிச்சுட்டு உட்காந்துன்னா நைட்டு படம் அப்படி தூங்காமல் உட்காந்துக்கிறது அதை சொல்லலை அவர். எதை அந்த விழிப்புன்றது எதை காட்டுகிறது? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த விழிக்கிறது எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது, அந்த விழிக்கிறது ஆண்டவர் எதற்கு ஒப்பனையாக சொல்லுகிறத அங்கே நீங்கள் பார்க்க முடியுதுன்னா, ரூத்து 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க மட்டும் இளைப்பாற மாட்டான். அப்படின்னா அந்த விழிப்பு எதன் அடையாளம்? இதை முடிக்கிற வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஓய மாட்டோம், இதை முடிச்சு தான் தீர்வோம் என்ற தீர்மானம் உள்ளது தான் விழிப்பின் அடையாளம். இதை முடிச்சே தீர்வேன், இது மேலே இது முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், நான் இளைப்பாற மாட்டேன், நோ ரெஸ்ட். இதை முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், நான் இளைப்பாற மாட்டேன். அவன் சொல்கிறார், இந்த காரியம் முடிகிற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் தூங்க மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் தூங்க மாட்டான். என்ன விஷயம்? இப்போ நீ போய் சொல்லிட்டேன், என்ன திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு கூட சுதந்திர ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறான். இதை என்ன முடியும், எப்படியெல்லாம் முடிக்கணுமோ, இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத இந்த பிராபலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்னா, இளைப்பாற மாட்டான், ஓய்ந்திருக்க மாட்டான், அவன் தூங்க மாட்டான். அப்போ தூக்கம் எதன் அடையாளம்? தூங்குறது என்ன அடையாளம்? பிரச்சனைகளை பற்றி கவலையற்ற அடையாளம் தான் தூக்கம். தூக்கம் எதன் அடையாளம்னா, பிரச்சனையை பற்றி அது என்ன கிடையாது, கவலையே இல்லை, கவலைப்படாத ஒரு அடையாளம் தான் தூக்கம். இன்னைக்கு ஒரு நபர் நல்லா தூங்குவாங்கன்னா அவங்க பிரச்சனையை பற்றி அவங்க என்ன செய்யலை, கவலைப்படலைன்னு அர்த்தம். நல்லா தூங்குறாங்க, நல்லா இளைப்பாடுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்கன்னா என்ன அடையாளம்னா, அந்த பிரச்சனையை பற்றி அவங்க என்ன இல்லை, கவலைப்படலை. அந்த பிரச்சனையை பற்றி அவங்க கரிசனை இல்லை, இது மாறணும், இது என்ன செய்யணும், அந்த பிரச்சனை தீரணுன்றதை பற்றி அவங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. ஒரு கவலையற்ற ஒரு நபருக்கு கர்த்தர் காக்க விரும்பலை. ஒரு கவலையற்ற நபரை தேவன் என்ன செய்ய விரும்பல, காக்க விரும்பல. கவலை என்ன, ஐயோ இப்படி நடக்கலையே செய்யலையே, அது அல்ல. இது எப்படி மாறலையே, இன்னும் இதை மாறுற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஓய்ந்திருக்க கூடாது. இது முடிகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இருக்கிறது முடியலையே, இது இன்னும் முடியலையே, இது எப்போ முடியும், இது எப்போ முடியும், இது எப்போ ஒரு முற்றுப்புள்ளி வரும், இந்த பிரச்சனை எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கமும் பெருமூச்சியும் தாகமும் அப்படி நினைச்சா அவங்களுக்கு என்ன வராதுன்னா, தூக்கம் வராது. யாருக்கு? ஒரு கவலையை ஒரு காரியத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களுக்கு என்ன வராதுன்னா, தூக்கம் வராது. ஒரு காரியத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களுக்கு தூக்கம் வராது. ஒருத்தர் நல்லா தூங்குறாங்கன்னா அவங்க எதையுமே குறித்து என்ன செய்யலைன்னா கவலை இல்லை. அவனுக்கு சோறு இருந்தால் போதும், சாப்பிட்டு தூங்கணும், சாப்பிட்டு தூங்கணும். இது பிறக்கிறத விட பிறக்காமல் இருக்கிறது நல்லது. எது அப்படின்னா, இந்த சாப்பிட்டு தூங்கின கிடக்க பார்த்தீங்களா, இதுங்க பிறக்கிறத விட பிறக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமே. என்ன இல்லை, பிரச்சனை எப்படி இருக்குது, தலைக்கு மேலே இருக்குது, பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்குது. அந்த பிரச்சனைகளை நினைக்கும் போது, ஐயோ இந்த பிரச்சனை அப்படி இருக்கு, இது எப்போ முடிவு வரும், இது எப்போ முடியும் ஆண்டவரே, எப்போ முடிக்க போகிறீங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆண்டவரே. ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே ஒரு பாரம் மனசில் வந்துட்டா தூக்கம் வராது. ஒரு மனுஷனுக்கு ஒரு பாரம் ஒரு மனசுக்குள்ளே வந்துடுச்சுன்னா என்ன வராது, தூக்கம் வராது. நல்லா சாப்பிட தோணாது, நல்ல இளைப்பாற தோணாது, நல்ல ட்ரெஸ் பண்ண தோணாது. ஏன் அப்படின்னா அவங்க நோக்கமான என்ன தான், அது இது அப்படி இருக்கு, இது இப்படி, அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், இது முதல்ல முடிக்கணும், இது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், முடிக்கணும். இது முடியலையே, இது எப்போ முடியும் ஆண்டவரே, இது எப்போ முடிக்குவீங்க, இது எப்போ முடிக்குவீங்க, இது எப்போ முடிப்பீங்க, அது பிரச்சனை இப்படியே இருக்கு ஆண்டவரே, இது நின்றுக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, ஒரு குறைஞ்ச மாதிரியே தெரியல ஆண்டவரே, ஒரு முற்றுப்புள்ளி வரலையே ஆண்டவரே, இது எப்போ முடிக்குவீங்க, எப்போ முடிப்பீங்க, எப்போ முடிப்பீங்க, எப்போ முடிப்பீங்க. ரூத் சொல்றா, போவா சொல்ற வார்த்தை சொல்லிட்டல்ல, அவன் காதில் ஒரு விஷயம் போட்டுட்டல்ல, அதை முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்னா இளைப்பாற மாட்டான். ஏன் போவாசகத்தை அப்படி ஆஸ்வதிக்கிறாரு? ஊருக்கே பஞ்சம், ஆனால் அந்த பஞ்சம் யார் வீட்டுக்கு வரல, தேசத்துக்கே பஞ்சம் இல்லை, 10 வருஷமா பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது இல்லையா. ஒரு குடும்பத்துக்கு சோறே கிடைக்கல, ஒரு குடும்பத்துக்கு சோறே இல்லை, அடுத்த ஊருக்கு போயிடுச்சு இல்லையா. ஒரு குடும்பத்துக்கு சோறே இல்லை, எங்கே போயிடுச்சு, அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு. நீதிமன்ற வசனம் இருக்கு இல்லையா, தூக்கத்தை விரும்பாத விரும்பினா தரித்திரனாவாய்ன்றார். தூக்கத்தை விரும்பாத விரும்பினா தரித்திரனாவாய், விழித்திரு ஆகாரத்தினால் திருப்தியாவாய். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால்
தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். எப்போ எப்போ விழிச்சிரு. எப்போ யாக்கோபு எல்லாம் பொருள் ஆசீர்வாதமா சேர்க்க முடிஞ்சிச்சு? லாபான் எத்தனை பிளான் பண்ணா கூட அந்த சதியில் எப்போ மாட்ட முடியாம தப்பிச்சுட்டே இருந்தான். யாரை கத்த தப்பிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு, யாரை கத்திர ஆசோசிட்டே இருந்தாரு. அவன் சொல்றான், பகலில் வெயிலும் இரவில் நிலவும், இரவில் குளிரும் என்ன வந்துச்சு, பச்சிச்சது தூக்கம் என் கண்களுக்கு தூரமா இருந்துச்சான், பக்கத்துல கூட இல்லையா. தூக்கம் கண்களுக்கு தூரமா இருந்துச்சான். நீ எவ்வளவு பேரு தூக்கத்தை விரும்பாம இருக்கிறோம். டயர்டா வரது தூங்குறது வேற, இலைப்பறதல் தேவையா, கட்டாயமா தேவை. அப்ப தூங்கவே கூடாதான், தூங்கணும். ஆனா சிந்தனை என்ன ஓடுது? ரூத்து சொல்ற நகோமே ரூத்து சொல்றா, ஒரு செய்தி அவன் காதல போட்டல, அவன் என்ன செய்ய மாட்டான், இத முடிவு தெரியாத வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான்றா. ஒரு செய்தி அவன் காதல விழுந்துடுச்சு இல்ல, இது என்ன, இது எப்படி முடியுன்றத அதை முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், அதை முடிக்கிற என்ன செய்ய மாட்டான், ஓயவே மாட்டான் இல்லையா. அடுத்து அந்த அந்த 4ஆம் வசனம் முதல் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. 4 முதல் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. எப்போ அந்த நைட் எப்போ விடியும், எப்போ விடியும்னு உட்கார்ந்து இருக்கிறான், அதனுடைய அர்த்தம் இல்லையா. எப்போ அந்த பொழுது விடியும், எப்போ அந்த பொழுது விடியும், அப்படி விடுங்க உடனே அப்படி பட்டாவசில் உட்காந்து மூப்பரையெல்லாம் கூட்டி அவன் எப்போ வரான்னு தெரியல, ஆளை விட்டு அனுப்பல, அவன் வருகிற வரைக்கும் காத்திருக்கான் பாருங்க. என்னது இது, எப்படி முடிக்கணும், இது எப்படி முடியறது, ஒரு செய்தி வந்துடுச்சு இல்ல, இதை எப்படி முடிக்கிறது, ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு இல்ல, இது எப்படி முடிக்கிறது, அதை முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்னா இளைப்பாற மாட்டான். அப்ப யாரை பத்தி யார் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், இந்த போவாசை பத்தி நகோமி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறான், அவன் யாரு, அவன் எப்படிப்பட்ட நபர். இன்னைக்கு நீ நான் நம்மளை பத்தி மற்றவங்களுக்கு தெரியுமா, நம்மளை பற்றி தேவனுக்கு தெரியுமா, எப்படிப்பட்ட நபர். அது ஒன்றத்தை பற்றி கவலைப்படாது, அதுக்கு என்னதான் போதும், அது வரும் சாப்பிட்டு தூங்கும் இல்லையா. வீட்டை பற்றி ஒன்றும் கண்டுக்காது, பாட்டுக்கு வரும் போடும், அப்படி சாப்பிட்டு அப்படி தூங்கிட்டு திரும்பி காலைல போயிட்டு அப்படி வந்துட்டு என்ன இது, அது தமிழ் ஒரு பழமொழி, போன மாட்டையும் தேடாது, வந்த மாட்டையும் பிடிச்சி கட்டாது. இதெல்லாம் பிறக்கிறத விட பிறக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. தப்பா எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை சரியா. ஒரு காரியத்தை என்ன இல்லை, ஒரு கரிசனை இல்லை, ஒரு கவலை, ஐயோ இப்படி இருக்கிறது என்ன செய்ய, என்னதான் பண்றது ஆண்டவர், என்னதான் செய்ய, இது எப்பதான் மாத்துவீங்க, இது எப்போ மாறும், இதை மாறதுல என்ன செய்யட்டும், என்ன செஞ்சா அது மாறும், என்ன பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்ற கவலையும் கரிசனையும் கண்ணுக்குள்ள உள்ளத்துல வந்துடுச்சுன்னா தூக்கம் எப்படி வரும். இன்னைக்கு தூங்குறாங்கன்னா கவலையற்ற ஒரு நபர்னு அர்த்தம். கவலையே இல்லாத ஒரு நபர், கரிசனையே இல்லாத நபர், இன்னும் சொல்ல போனா பொறுப்பற்ற ஒரு நபருக்கு தான் தூக்கம் வரும். பொறுப்பே இல்லாத ஒரு நபருக்கு தான் என்ன வரும்னா தூக்கம் வரும், மற்றபடி யாரும் வராது, தூக்கம் வராது. நான் சொல்றேன், இந்த திருமண வயதுல பிள்ளைகள் வச்சிருக்கவங்கலாம் கொஞ்சம் பாருங்க, நைட்டை தூக்கம் வேண்டாம் என்ன செய்வாங்க, அப்படி கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அப்புறம் 12 மணி 2 மணி 1 மணிக்கு இருந்து உட்காந்துக்குவாங்க. அப்படி எந்த நேரம் உட்காந்தே கிடப்பாங்க. ஏன் பிள்ளைக்கு ஒன்றும் என்ன செய்யல, கல்யாணம் ஆகலையே, பிள்ளைக்கு ஒன்றும் என்ன செய்யல, திருமணம் ஆகலையே, எப்போ வரும், நல்ல பிள்ளைந்தான் நல்லா இருக்கும், நல்ல பையன் கிடைச்சா நல்லா இருக்கும், எப்போ அது முடியும், இது எப்போ முடியும், இது எப்போ முடியும், அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா தூங்கவே மாட்டாங்க. முடிச்ச பிறகுதான் அப்பா இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்க போறேன். ஏன் ஒரு பிரச்சனைக்கு என்ன கொண்டு வந்துட்டேன், ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வந்துட்டேன், இப்போ நான் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்க போறேன், இன்னைக்கு நிம்மதியாக நான் சாப்பிட போறேன். அவங்கள சாப்பிட முடியாது, அவங்கள தூங்க முடியாது, நல்ல கதை பங்கு பெற முடியாது. அவங்க எதுலையுமே என்ன செய்ய மாட்டேன்னா ஒரு நாட்டத்தை செலுத்த மாட்டேன். அவங்க ஒரே ஒரு டார்கெட் என்ன, என் பிரச்சனை மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் பிரச்சனை மாறணும், என் பிரச்சனை மாறணும், ஒரே ஒரு டார்கெட் அதுதான். இந்த மனதில் உள்ள பத்தியா அவனுக்கு தான் சொல்றாரு தூங்க மாட்டான்னு சொல்லி. இப்படிப்பட்ட நிலையில உள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, எந்த ஒரு பெரிய ஆபத்துகளும் பெரிய ஒரு இழப்புகளும் வராம அவர்களை தான் கர்த்தர் காக்க விரும்புறாரு ஒழிய நல்ல தூங்கி இலைப்பாரி கொண்டிருக்க. ஏன் லாபானுடைய ஆடுகளம் போச்சு, லாபானுடைய ஆடுகள் எடுத்து ஆண்டவர் யாக்கோபு கொடுத்தான்னு சொல்றான்ல, ஏன் அவன் ஆடெல்லாம் போச்சு, அவன் என்னைக்கான கண் விழிச்ச அனுபவம் விட்டுடம் பத்தி, இவன் கண்ணு விழிச்சு நிற்கிறான், அவன் நிம்மதியை வீட்டில் படுத்து தூங்கி நிற்கிறான் இல்லையா. தூங்குறவன் வீட்டில் இருக்கிறது எல்லாம் போயிட்டே இருக்கும். ஒரு நபர் தூக்கத்தை விரும்புவீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் போய்கிட்டே இருக்கும். நீ என்ன கன்வென்ஸ் 9 மணிக்கு மேல நான் நைட் ஃபார்ம் அப்படி நைட்டு வரைக்கும் என்ன பண்றேன், பயங்கரமா ஜெபம் பண்றேன், என்ன பிரயோஜனம். எப்ப விழிக்கணுமோ அப்ப விழி. நீ தூக்க, நான் சொல்றேன் எவ்வளவு டயர்ட் ஆகட்டுங்க, நம்ம நினைச்சதாங்க தூங்கணும், அது எவ்வளவு டயர்ட் ஆகட்டும்,
அது எவ்வளவு கடின உழைப்பா இருக்கட்டும், நம்ம விரும்பினதான் தூக்கம் வரணும், நம்ம விரும்பினதான் தூங்கணும். தூங்கக்கூடாதான் நினைச்சிட்டான், நம்ம என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. நம்மளையே மீறி, கண்ணை மீறி, நம்மளையே மீறி டயர்டாக பத்தியா? நான் கொஞ்ச நேரம் தூங்கலாம், ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கண்ணு விழிச்சிடும். யாருக்கு தெரியுமா? பொறுப்புள்ளவர்களுக்கு, பாரம் உள்ளவர்களுக்கு, கரிசனை உள்ளவர்களுக்கு. கரிசனை அற்றவனை தானே செய்வானா? எப்ப பார் தூங்கின்னு கிடப்பான், பொறுப்பில்லாதான் தூங்கின்னு கிடப்பான். ஏன்? அவனுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது, அவனுக்கு எந்த பாரமே கிடையாது, எந்த கரிசனையுமே கிடையாது, அதுக்கு ஒன்றை பத்தியுமே கவலை கிடையாது. என்ன ஆயிட்டு இருக்கும்? அது வாகல தூங்கிட்டு கிடக்கும், அது வாகல தூங்கிட்டு கிடக்கும். ஏன்னு சொல்ல வரேன்னா, யாக்கோபு சொல்றா, இரவுல ஆரம்பிச்சவன் விடியற வரைக்கும் என்ன செய்யல? தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? எப்போ வருவான், எப்போ வந்து நம்மளை வெட்டுவான், எப்போ நம்மளை கர்த்தர் காப்பாற்றுவார், எப்போ நம்மளை காப்பாற்றுவார், எப்போ நம்மளை காப்பாற்றுவார். அப்போ விழிப்பு எதன் அடையாளம்? என் பிரச்சனை உண்மையிலே மாற வேண்டும் என்று விரும்புகிறதின் அடையாளம் தான் விழிப்பு. என் பிரச்சனை மாறியே ஆகணும், என் பிரச்சனை முடிவுக்கு வந்தே ஆகணும், இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தே ஆகணும் என்பதின் வெளிப்பாடு தான் விழிப்பு. அப்படி இல்லை, பயங்கர பிரச்சனை இருக்கு, பயங்கர பிரச்சனை இருக்கு, ஆனால் பிரச்சனைக்கு மத்தியிலும் நிம்மதியாக தூங்குறாங்கன்னா அந்த பிரச்சனையை பற்றி அவங்கள கரிசனையற்று இருக்கிறாங்க, அவங்க கவலையற்று இருக்கிறாங்க. பிரச்சனையை பற்றி கரிசனையற்று கவலையற்று இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் பெரிய இழப்புகள் வராம அவங்கள காக்க கர்த்தர் விரும்பலை, அவங்களை கர்த்தர் காக்க விரும்பலை. நான் சொல்ல எல்லா நாளும் நீ தூங்கல், நான் கண்ணை முடிச்சு உனக்கு சொல்லலை. பட் உன் ப்ராப்ளம் வரும்போதாவது, அந்த பிரச்சனை உள்ள நேரங்களிலாவது, ஒரு பிரச்சனை கேட்டால் எப்படிங்க தூக்கம் வரும்? ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு பாதிப்பு நமக்கு வரப்போகுது, எப்படி தூக்கம் வரும்? ஒரு பிரச்சனை, நான் சொல்ல நாளைக்கு காலையில் என்ன போக போகுது? நாளைக்கு காலையில் என்ன போகுது? இவனுக்கு பிரச்சனை, இவன் உயிர் போக போகுது, இவன் மனைவி உயிர் போக போகுது, இவன் பிள்ளை உயிர் போக போகுது. இத்தனை வருஷம் 20 வருஷமா சேர்த்த சொத்துக்கள் அழிய போகுது, எதிரி தூக்கிட்டு போக போறான் இல்லையா? பருந்து கோழி குஞ்சை தூக்கத்தை என்ன செய்ய போறான்? தூக்கிட்டு போக போறான். என்ன வரல யாக்கோப்புக்கு? தூக்கம் வரல பாருங்க. இதே மற்ற யாருக்கும் வேலைக்கார தூக்கம் வந்து அவன் நிம்மதியாக போய் தூங்குறான். எங்க மனைவில அங்கே தூங்கி நிற்கிறாங்க, ஆனால் யாருக்கு தூக்கம் வரல? யாக்கோப்பு ஏன் தூக்கம் வரல? நான் 20 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்ததாச்சே, 20 வருஷம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதாச்சு, 20 வருஷம் நான் போராடினதாச்சு, இதில் நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ, இது சம்பாதிக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஒரு ஆடை சம்பாதிக்கணும் எவ்வளோ கஷ்டப்படணும்? 6 மாதம் அவன் கஷ்டப்பட்டாதான் ஒரு குட்டி அவன் பார்க்க முடியும். 6 மாதம் அவன் கஷ்டப்பட்டாதான் ஒரு ஆட்டு குட்டி அவன் பார்க்க முடியும் இல்லையா? இதை வளர்க்கறத அவன் எவ்வளோ பிரயாசப்படணும்? அவன் பார்க்கான், இந்த குட்டி உனக்கு சாதாரணமாக கண்ணுக்கு வந்திருக்கும், அவன் கைக்கு சன்னிக்கு பார்க்கலாம். அவன் ரூபன் பார்த்து சொல்லியிருப்பான், என்னப்பா ஒரு ஆட்டுக்குட்டி எவ்வளோ கஷ்டப்படுற? ஒரு ஆட்டுக்குட்டி எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியும், இந்த ஆட்டுக்குட்டியை சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை நைட்டு நான் கண்ணு விழிச்சேன், எத்தனை பகல் நான் வெயிலில் இருந்தேன், குளிரில் இருந்தேன், சாப்பிடாமல் இருந்தேன், தூங்காமல் இருந்தேன். யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். ஏன்? அது கஷ்டப்பட்டது நான் இல்லை. ரூபனுக்கு என்ன தெரியாது? சிரமம் தெரியாது. யோசேப்பு என்ன தெரியாது? சிரமம் தெரியாது. சிமியோனுக்கு என்ன தெரியாது? சிரமம் தெரியாது. ஆனால் கஷ்டப்பட்டதானே யாரு? யாக்கோபு தானே. அவன் சொல்றான், இந்த ஒரு பிரச்சனை போது நான் சொல்றேன், இந்த மனைக்கு ஒரு பிரச்சனை, 14 வருஷம் இவளுக்கு நான் வேலை செஞ்சிருக்கிறேன், இவளுக்கு நான் 7 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் வேலை செஞ்சிருக்கிறேன், ஒரு அடிமையாக இருந்திருக்கிறேன், நல்லா சாப்பிடல, நல்லா தூங்கல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போது என்னால் எப்படி தூங்க முடியும்? இது யாருக்கு? கரிசனை உள்ளவனுக்கு, பொறுப்புள்ளவனுக்கு தான் தூக்கம் வராது. பொறுப்பை கட்டவன் எங்க வேணாலும் தூக்கின்னு கிடக்குவான். பொறுப்பில்லாத நபர் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். வராங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்கன்னா அது கரிசனையற்ற நபர், அது பொறுப்பில்லாத நபர் என்பதை நம்ம ஈஸியாக விளங்கிக்கலாம். பொறுப்பில் என்ன செய்வான்? சாப்பாடு இறங்காது. அப்படி பசிக்கு சாப்பிட தோண என்ன செய்ய முடியாது? சாப்பாடு இறங்காது. சாப்பாடு இறங்க மாட்டேங்க. ஏன் இறங்க மாட்டேருக்கு? உள்ளுக்குள்ள வேதனை நிறைஞ்சு கிடக்குது, உள்ளுக்குள்ள வேதனை நிறைஞ்சு கிடக்குது. ஐயோ இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, என்ன பண்றது என்ன பண்றது? உள்ள பிரச்சனை வயிற்ற நிரப்பி கிடக்குது. எது உள்ள போகாது? சாப்பாடு உள்ள போகாது. அதை தாண்டி ஒரு நபர் பிரச்சனைக்குள்ள நேரத்திலும் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறாங்க, நல்ல ட்ரெஸ் பண்றாங்க, நல்ல ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்றாங்கன்னா அவன் கரிசனையற்ற ஒரு நபர், அவன் கரிசனையற்ற ஒரு நபர், அவன் பொறுப்பற்ற ஒரு நபர். அவனை கர்த்தர் காக்க விரும்பல. தூங்குறவனை கர்த்தர் காக்க மாட்டார். தூக்கம் எதன் அடையாளம்? கரிசனையற்றதின் அடையாளம் தான் தூக்கம். விழிப்பு எதன் அடையாளம்? கரிசனையின் அடையாளம் தான் விழிப்பு. கரிசனை இருக்கு. அன்னைக்கு யாக்கோபு விழிச்சார். ஏன் விழிச்சான்? பிரச்சனை மாற வரைக்கும் தூங்க மாட்டேன், இது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன்? ஓய மாட்டேன். ஏன் நைட்ல தூக்கம் வரல? அவருக்கு டயர்ட் ஆகலையா?
இப்போ டயர்ட் ஆகலையே, நான் கிட்டத்தட்ட 70-80 வயசு ஆயிடுச்சு இப்போ இல்லையா? 40 வயசா கல்யாணம் பண்ணா போனாரு, 20 வருஷம் அங்க இருந்தாரு, வரது ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எவ்வளவு வயசு இப்போ? ஒரு 65 வயசு. ஒரு 65 வயசு நடந்து வருகிற ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வராதா? டயர்ட் ஆகாதா? இளைப்பாதல் தேவையில்லையா? அவன் சொல்றான், பிரச்சனை தலைக்கு மேல இருக்குங்க, எப்படிங்க தூங்க முடியும்? பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. ஏசா என்ன வரான்? 400 பேரோட என்ன வரான்? எழும்பி வரான். நாளைக்கு காலைல ஒரு பெருத்த சேதத்தை நாங்க சந்திக்க போறோம். எப்படி தூக்கம் வரும்? எப்படி எனக்கு தூக்கம் வரும்? யாக்கோபு கிட்ட சொல்லுவாங்க, மனைவி சொல்லிப்பா, எங்க கொஞ்சம் படுத்து தூங்குறது தானே, எப்படி தூக்கம் வரும்? ஏன் தூக்கம் வராது? நாளைக்கு காலை வர பிரச்சனை எனக்கு தானே தெரியும், அந்த பாதிப்பு எனக்கு தானே தெரியும், அந்த இழப்புகளை நான் தானே பார்க்க போறேன். இது எல்லாம் சம்பாதிக்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன், எத்தனை தூக்கம் கட்டிருப்பேன், உனக்கு தெரியாது. ஏன்னா நீ எங்க உட்கார்ந்த? நீ லாபான் வீட்டில் உட்கார்ந்த. ஆடு மேய்ச்சதெல்லாம் யாரு? யாக்கோபு தானே. லேயால் எங்க உட்கார்ந்தா? ராகேல் எங்க உட்கார்ந்தா? அப்பா வீட்டில் உட்கார்ந்தீங்க. ஆடு மேய்ச்சதெல்லாம் யாரு? நானு. பகல களவு பணத்தை கணக்கு கொடுத்தது யாரு? நானு. இரவுல திருடு பணத்தை கணக்கு கொடுத்தது யாரு? நானு. பீரப்பட்டு பணத்தை கணக்கு சொன்னது யாரு? நானு. தூங்காம இருந்தது யாரு? நானு. ஏன் தெரியுமா? இதுக்கு இவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறேன். இதுக்கு ஒரு பாதிப்பு பண்ணும் போது என்னால் என்ன செய்ய முடியல? சீரணிக்க முடியல, இருக்க பண்ண முடியல, இளைப்பாற முடியல. ஏன்? அவ்வளவு மனசுல பாரம் அழுத்துது. தூக்கத்தின் அடையாளம் என்ன? கரிசனையற்ற வாழ்க்கை. விழிப்பதன் அடையாளம் கரிசனையுள்ள வாழ்க்கை. நான் சொல்றேன், உன் பிரச்சனை மாறுவதற்கு நீ கரிசனை எடுக்கலன்னா கர்த்தர் கரிசனை எடுப்பான்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை மாற்றப்பட வேண்டியவனே கரிசனைப்படலன்னா மாற்றவனை ஏன் கரிசனை எடுக்கணும்? மாற்றப்பட வேண்டியவனை விழிச்சா மாற்றுகிறவர் விழிப்பார். மாற்றப்பட வேண்டியவன் விழிக்காத வரைக்கும் மாற்றுகிறவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் கர்த்தர் விழிக்க மாட்டார், ஒரு நாள் விழிக்க மாட்டார். மாற்றப்பட வேண்டியவன் விழிச்சா மாற்றுகிறவர் விழிப்பா. மாற்றப்பட வேண்டியவன் தூங்கினா மாற்றுகிறவன் தூங்குறார். அவ்வளவுதான். என்ன நடக்கும்? அவர் கண்ணு முன்ன என்ன நடக்கும்? காத்தும் விழிச்சிரும், கடலும் விழிச்சிரும். நீ சமாளிக்கவே முடியாது, கரைச்சேரவே முடியாது. நீ இன்னைக்கு தூங்கினா கரைச்சேரவே முடியாது, கரைச்சேரவே முடியாது. அவரை தூங்க விட்டுட்டனா கரைச்சேரவே முடியாது. எப்ப தூங்க? நீ விழிப்பாந்தனா அவர் விழிப்பார். நீ கரிசனை ஏற்றிருந்தனாக்க அவர் பார்ப்பார். உனக்கே கவலை இல்லை, எனக்கு ஏன் கவலை? உனக்கே பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை? நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் சொல்றேன், பாதிப்பு உனக்கு, நீ ஏன் நிம்மதியாக்குற, எனக்கு ஏன் கஷ்டம், போ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு என்ன? அப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்றோம் இல்லையா? நீங்க அப்படி சொல்லலையா? நான் நிறைய பேர் சொல்லிக்கிறேன், உனக்கே இல்லை எனக்கு என்ன பிரச்சனை, போயிட்டே இரு இல்லையா? உனக்கே பிரச்சனை இல்லைண்ணா, எனக்கு ஏன் பிரச்சனை, போயிட்டே இரு இல்லையா? உபாசம் ஜோம் பண்றோம், ஏன் வரல? முக்கியமான வேலை இருந்துச்சு. உன் பிரச்சனைக்கு ஜோம் பண்றேன், நீயே வரல, எனக்கு என்ன கிடக்கு, போ, வரதை அனுபவிச்சுக்க, நான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன்ல. கதை அதை தான் சொல்றா, நீ விழிக்கலையா, நானும் விழிக்கல. நீ விழிச்சனா நான் விழிக்கிறேன். நான் விழிச்ச என்ன ஆகும்? வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து உனக்கு வராம தடுக்குவேன். நான் தூங்கினா என்ன ஆகும்? காத்தும் விழிச்சிரும், கடலும் விழிச்சிரும். என்ன ஆகும்? அவ்வளவுதான், கரைச்சேரவே முடியாது, கரைச்சேரவே முடியாது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், பொழுது விடியும் அளவும் ஒரு புருஷன் அவனோட கூட போராடி. வாசிக்கலாம் ஆதியாகமம் 32 வாசிக்கலாம். பிந்து தனித்திருந்தான், பொழுது விடியும் அளவும் அவருடனே போராடி மேற்கொள்ளாததை கண்டு தொட்டார். சுலிக்கிட்டு அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது. யாரை விட்டு போக முடியாது? கர்த்தர் யாரை விட்டு போக முடியாது? விழிக்கிறவனை விட்டு போக முடியாது. தூங்கினா பாய் பாயிண்ட் போய் நேர்ந்து வர, அவ்வளவுதான். கத்தவன் கூட இருக்க விரும்புறியா? விழிப்பாயிரு, விழிச்சிரு. விழிக்கிறவனை விட்டு கத்த என்ன செய்ய விரும்பல? போக விரும்பல. ஏன் போக விரும்பல? அவன் பிரச்சனையை மாற்றணும். அவன் எப்படி இருக்கிறான்? மாறணும்னு விரும்புறானே, இந்த பிரச்சனை மாறணும்னு விரும்புறானே, இந்த போராட்டம் மாறணும்னு விரும்புறானே, இந்த நெருக்கடி மாறணும்னு விரும்புறானே, இது தடுக்கப்பட விரும்புறானே. அந்த விழிப்பு எதன் அடையாளம்? அவன் விரும்புறானே. அவனை விட்டு என்ன செய்ய முடியல? விரும்புகிறவனை விட்டு கத்த என்ன செய்ய முடியல? போக முடியல. அப்ப தேவன் என்ன யார் கூட இருக்க விரும்புறா? விரும்புகிறவனோடு கூட இருக்க விரும்புறா. என்ன விருப்பம்? என் பிரச்சனை மாறணும், என் போராட்டம் மாறணும், என் நெருக்கடி மாறணும், என் கஷ்டம் மாறணும் என்று விருப்பமுள்ளவனோடு கூட தேவன் கர்த்தர் விரும்புகிறார். சும்மா ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, என் கூட வாங்கப்பா அப்படின்னு கூட்ட கத்த வந்துட மாட்டா. அந்த விழிப்பு,
அந்த விருப்பமும் விழிப்பும் இருக்குமானால் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா? வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து வராம நம்மளை கர்த்தர் காப்பாற்ற முடியும். விழிப்பும் விருப்பமும் இருந்தா, விருப்பம் இருந்தா விழிப்பு தானா வந்துடும். விருப்பம் இருந்தால் விழிப்பு தானா வரும். விருப்பம் இல்லாத ஒரு நபருக்கு விழிப்பு வராது. விருப்பம் இல்லாத ஒரு நபருக்கு என்ன வராதுன்னா விழிப்பு வராது. விழிப்பு வரலன்னா அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நகமே சொன்ன என்ன சொன்னாங்க? இந்த விஷயத்தை அவன் முடிக்க மாட்டான், என்ன செய்ய மாட்டான், அவன் இளைப்பாற மாட்டான், அவன் படுத்து தூங்க மாட்டான்னு சொன்னார் இல்லையா? அவன் என்ன விரும்புறாரு? அவர் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு விரும்புறா. அந்த விருப்பம் வந்துச்சு, என்ன வரல அவருக்கு? தூக்கம் வரல, விழிப்பு வந்துடுச்சு. அப்ப விருப்பம் வந்தா என்ன வந்துடும்? விழிப்பு வந்துடும். விருப்பம் வந்தா விழிப்பு வந்துடும். விருப்பம் இல்லாத நபர்களுக்கு என்ன இருக்காதுன்னா விழிப்பு இருக்காது. விருப்பம் இல்லாத ஒரு நபருக்கு விழிப்பு இருக்காது. விழிப்பு வந்தால் விருப்பம் இருக்கும். விருப்பம் இருந்தால் விழிப்பு தானாக வரும். இன்னைக்கு விருப்பம் இருக்கா? விருப்பம் இருந்தா விழிப்பு இருக்கும். விருப்பம் இல்லாத ஒருவனுக்கு விழிப்பு, நான் சொல்றேன், அடிச்சாலும் வராது. விழிப்படி என்ன வரவே வராது. விரும்பாத ஒருவனுக்கு, விருப்பம் இல்லாத ஒரு நபருக்கு விழிப்பு ஒரு நாளும் வராது. விழிப்பு எப்ப வரும்? விழிப்பு வந்தா விருப்பம் வரும். விருப்பம் இருந்தா விழிப்பு வரும். விழிப்பு வரணும்னா இன்னைக்கு விரும்பு. என்ன விரும்பு? என் பிரச்சனை மாறணும்னு விரும்பு. என் போராட்டம் மாறணும்னு விரும்பு. நீ சந்திக்கிற ப்ராப்ளங்கள் மாறணும்னு விரும்பு. இந்த விருப்பம் மனசுல வந்துட்டாலே விழிப்பு தானா வந்துடும். இந்த விருப்பம் யாருக்கு வந்துச்சு? யாக்கோபுக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும், இந்த ப்ராப்ளம் மாறணும், இந்த போராட்டம் மாறணும், இந்த நெருக்கடி மாறணும். அந்த விருப்பம் வந்துச்சு, விழிப்பு தானா வந்துச்சு. விருப்பம் வரலனா விழிப்பு ஒரு நாள் வராது. விழிப்பு ஒரு நாள் வராது. அப்ப யாக்கோபு என்ன செய்றார்? விரும்புறார். அப்ப விழிப்பு எதன் அடையாளம்? விருப்பத்தின் அடையாளம் இல்லையா? உனக்கு கரிசனை அடையாளம் சொன்னேன். ரெண்டு என்ன சொல்றேன்? விருப்பத்தின் அடையாளம். என்ன விரும்புற? என் பிரச்சனையை மாத்துங்கப்பா, என் பிரச்சனையை மாற்றுங்கப்பா, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்கப்பா, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்ன செய்யுங்க, ஏற்படுத்துங்கப்பா அப்படின்னு அவன் விழிச்சிருக்கிறது என்ன அடையாளம்? அவன் விரும்புகிறதற்கான அடையாளம். இன்னைக்கு விருப்பம் இருக்கா? உன் பிரச்சனை மாறணும்னு விரும்புறியா? இது அடையாளம் என்ன? என் பிரச்சனை மாறணும்ன்றது நான் விரும்புறேன் இல்லையா? இது எப்படி மற்றவங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? விழிப்பு. யாக்கோபு பிரச்சனை மாறணும்னு நினைச்சான் இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சார் ஆண்டவர்? விழிச்சிருக்கிறானே. அவன் என்ன செய்ய விரும்பல. சரி ஜெபம் பண்ணிட்டோம், அதுக்கு மேல கத்தரை பாடு போ அப்படின்னு படுத்து தூங்கி இருக்கலாம்ல. சரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டோம் இல்லையா? கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டோம்? ஜெபம் பண்ணிட்டோம். சரி ஓகே, அதுக்கு மேல கத்தரை பார்த்துக்குவார் அப்படி படுத்து தூங்கணும்ல. அவன் என்ன செய்யல? தூங்கல. ஏன் தூங்கல? எப்ப மாத்துவீங்க? அவன் என்ன விரும்புறான்? உடனே மாறணும் என்ன செய்யறான்? விரும்புறான் இல்லையா? உடனே மாறணும்னு விரும்புறது ஒரு பகுதி, உடனே மாறினது இன்னொரு பகுதி. ஏன் முடிச்சுட்டு உட்காந்துக்கிறான்? சரி நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம், நாளைக்கு காலைல 5 மணிக்கு என்ன செய்யலாம், நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணலாம். அப்படி தூங்கி இருக்கணும்ல, தூங்கி இருக்கணும்ல. தூக்கம் வரல. ஏன் வரல? உள்ள என்ன இருக்கு? பார அழுத்தத. ஐயோ வந்துட்டான்னா, ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டான். நான் நினைக்கிறேன் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏசா 4 மணிக்கெல்லாம் வந்துட்டான். நான் 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம், ஆண்டவரையா கூட்டுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஏசா 4 மணிக்கெல்லாம் வந்துட்டான்னா அப்ப என்ன விரும்பலாம? ஓ நம்ம என்ன செய்ய, இப்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம இது தூங்குகிற நேரம் இல்ல, இது தூங்குற நேரம் இல்ல. தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்குவண்ணா, தூங்கக்கூடாத நேரத்தில் நீ தூங்குவண்ணா. நீதிமொழி 6ல வாசிக்கிறோம் இல்லையா? எப்படி வாசிக்கிறோம்? உன் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வரும். உன் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வரும். முடியாது. தரித்திரம் எப்படி வரும்? நீதிமொழி 6ஆம் அதிகாரத்தில், நீதிமொழி 6ஆம் அதிகாரத்தில், நீதிமொழி 6, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை. யார் வீட்டில் வறுமை? தூங்கக்கூடாத நேரத்தை தூங்குறான் பத்தியா, அவன் வீட்டில் வறுமையும் இருக்கும் தரித்திரமும் இருக்கும். வறுமையும் இருக்கும் தரித்திரம் இருக்கும். யார் வீட்டில்? தூங்கக்கூடாதவன் நேரத்தை தூங்குறான் பார், அவன் வீட்டில். இன்னைக்கு தூங்கக்கூடாத நேரத்தை தூங்குகிற வீட்டில் என்ன இருக்குன்னா, இதை ரெண்டும் கட்டாயமா இருக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. வேற உங்களுக்கு ஆசை நீங்க தூங்கி பாருங்க. என்னன்னு
நீங்க இது ஒரு ஞானி சொல்றாருல, உண்மையாவது உண்மைதானா? ஒரு மாசம் தூங்கி பாருங்க, அப்புறம் தெரியும். என்ன தெரியும்? ஒரு மாசம் தூங்கி பாருங்க, வறுமை வருதா செழிப்பு வருதான்னு தூங்கி பார்த்து அப்புறம் ரிசல்ட் நீங்க வந்து சொல்லுங்க. நான் வேணா, நான் டெஸ்ட் பண்ண விரும்பல, நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. என்னன்னு தூங்கி பாருங்க எப்படி இருக்குன்னு, சரியா? விழிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீ பார்த்துக்கோ, இல்லையா? சோம்பேறி என்ன செய்ய மாட்டான்? எந்திரிக்க மாட்டான். அவன் நல்லா தூங்கணும்னு விரும்புவான். அந்த தூங்குறவன் வீட்டில் என்ன இருக்கும்? தரித்திரம் இருக்கும், வறுமை இருக்கும். எப்படி இருக்குமா? ஆயுத மனிதனோட போல வருமா? நீ துரத்தவே முடியாது. எதை? வறுமையும் தரித்திரத்தையும் நீ துரத்தவே முடியாது. ஏன்னா அவன் என்ன வச்சுருக்கிறான்? ஆயுதம் அணிஞ்சவன போல வரானா. அதனால் நீ என்ன செய்ய முடியாது? வறுமையும் தரித்திரத்தையும் உன் வீட்டை விட்டு நீ துரத்த. இயேசுவின் நாமத்தில் அவன் பாப்பான் உட்காரி அமைதியான்ட்டு போயிடுவான். சும்மா என்ன பண்ணாத, சும்மா சத்தம் பண்ண கிடக்குது, அமைதியா உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். எது? தரித்திரமோ? நீ சொல்லிப்பாரு, இயேசுவின் நாமத்தை தரித்திரம் போ. அவன் சொன்னான் சும்மா சத்தம் போடாத, கத்தின்னு கிடக்காத உட்காரு. நம்ம கிட்ட சொன்னோம் சும்மா நான் கத்தின்னு கிடக்கிற உட்காரு அப்படி சொல்லிட்டு போவாங்களே வீட்டில், அந்த மாதிரி சொல்லிட்டு போவான். என்னன்னு? சும்மா கத்தின்னு கிடக்காது, அப்படி உட்காரு ஓரமா அப்படி சொல்லிட்டு போயினே இருப்பான். யாரு? யாரு? தரித்திரம். தரித்திரம் நம்ம பார்த்து என்ன சொல்லும்? சும்மா கத்தின, சும்மா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாத, கத்தின்னு கிடக்காத, உட்கார அமைதியா அப்படி உட்காந்து போயினே இருக்கும். ஆயுத மனிதன போல வந்திருக்கானா, என்ன செய்யவே முடியாது, துரத்தவே முடியாது. எந்த வீட்டில்? தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்குற வீட்டில், தூங்கக்கூடாத வீட்டில். ஏன்னா கத்திரப்ப பேசுறது பார்த்தீங்களா? நான் சொல்றேன், அந்த 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 வசனம், அந்த வசனம் பாருங்களேன். சாயங்காலமே வந்துட்டாரு இல்லையா? சாயங்காலமே வந்துட்டாரு. எப்போ தேவனை ஆசீர்வதிக்க விரும்புறாரு பாருங்க. பொழுது விடியும் அளவும் போராடுறான். அவன் போராட முடியல. இப்போ என்ன செய்யறாரு? சரிப்பா நான் போறேன்றார் இல்லையா? என்னை ஆசீர்வதிச்சால் ஒளிய. இப்போ நான் சொல்றேன், ஏன் நைட்டு 1 மணிக்கு சொல்றதானே நான் போறேன்னு? ஆண்டவர் நைட்டு 1 மணிக்கு சொல்லியிருக்கான்ல, என்னென்னு சொல்லியிருக்கலாம்? நான் போறேன்னு சொல்லியிருக்கணும்ல. விடியலாம் 2 மணிக்கு சொல்லியிருக்கணும்ல. எப்போ சொல்றாரு? பொழுது விடியும் போது சொல்றாரு பாருங்களேன். ஏன்? இந்த பொழுது விடிகிற என்ன நேரம்? உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம், உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம். இப்போ யாக்கோபு எப்போ தான் கேட்கிறாரு? அந்த பொழுது விடியுமா சொல்ற, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். எப்போ கேட்கிறாரு? அந்த பொழுது விடிஞ்ச போது இல்லையா? பொழுது விடிகிற போது. பொழுது விடினாக்க இவ்வளவு காலையில் இல்லை, எப்போ? அந்த விடிவெளி நட்சத்திரம் உழைக்குது பத்தியா, அதுதான் பொழுது விடிவதற்கான அடையாளம். அதான் பொழுது விடிகிறது, நான் போறேன்றார். பொழுது விடிஞ்சிச்சுன்னு சொல்லல, பொழுது விடிகிறது, விடிய ஆரம்பிச்சுன்றார். பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? இருள் விலக ஆரம்பிச்சிச்சு, வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேல என்ன செய்ய மாட்டேன், இங்க இருக்க நான் போறேன்பான்றாரு. அவ கேட்கிறான், என்ன ஆசீர்வதிங்க. எப்போ? அப்ப யாக்கோபுக்கு தெரியுது எப்ப ஆசீர்வதிக்கிற நேரம்? அந்த விடியற் காலம் இல்லையா? பிசாசு பார்க்குறான், இந்த விடியற் காலம் நீ நல்லா தூங்குற நேரம் இல்லையா? தூக்கம் எப்போ நல்லா வரும்? விடியற் காலம். எழுந்த உடம்பு என்ன செய்யும்? அப்படியே இழுக்கும். ஆனால் கண் என்ன செய்யாது? கண்ணு மட்டும் முழிக்கவே முழிக்காது. பார்த்தீங்களா? உடம்பெல்லாம் முழிச்சிரும். டைம் 5 மணி ஆயிடுச்சு, ஆனால் கண் என்ன செய்யாது? விழிக்காது. என்ன அர்த்தம்? பிசாசு பார்க்கும், நல்லா தூங்கு, நல்ல தூங்கு, இப்போ தூங்கு, இப்போதான் நீ படுத்திருக்கிற, இப்போதான் கொஞ்சம் என்ன பண்ணு, அப்படி கண்ணை மூடி இருக்கிறோம். ஒரு வியாதிக்கிற நைட்டெல்லாம் கத்தின கிடந்தா கூட எப்போ தூங்குவான் பார்த்தீங்களா? இப்போதான் என்ன செஞ்சாரு? கண்ணை மூடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வியாதியில கடன் அர்த்தம். ஏங்க வியாதிக்கிற எப்போ எப்போ தூங்கணும்? நைட்டு தூங்கணும்ல. வியாதி இருக்கிற நைட்டு தூங்கணும்ல. அவங்க சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் என்ன செய்வில்லை, இப்படியா அருண்டு உருண்டு படத்தனே கிடந்தாங்க. இப்போதான் என்ன செஞ்சாங்க? எப்போ? ஒரு 4 மணிக்கு தான் என்ன பண்ணாங்க, அப்படி கண்ணை முன்னாடி. என்ன அர்த்தம்? நீ கடைசி வரைக்கும் அந்த பேச அந்த பெட்லேயே படுத்துன்னு கிடக்கணும் அர்த்தம். எப்போ கண்ணு விழிச்சிருக்கணும்? நைட்டெல்லாம் தூங்கி விடிய காலம் விழிச்சிருந்தாக்க நீ வெளியில் வேலை போறன்னு அர்த்தம். அவன் பார்க்குறான், நீ விடிய காலம் கண்ணை முன்னா, நீ காலத்துக்கு கண்ணை முன்னு தான் கிடக்கணும். விடியற் காலையில கண்ணை மூடினா நீ காலத்துக்கு கண்ணை மூடின்னு தான் கிடக்கணும். அது பிசாசோட மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரம். விழிப்புறு. யாரை கத்த காக்க விரும்புறா? தூங்காதவனை தான் கர்த்தர் தூங்காமல் காக்க விரும்புறா. கர்த்தர் கண்ணை மூடினா காத்தும் விழிச்சிரும், கடலும் விழிச்சிரும். மிகப்பெரிய சேதத்தை சந்திப்பேன். அப்ப மிகப்பெரிய சேதம் நமக்கு வராம இருக்கிறன்னா கர்த்தர் என்ன செய்யணும்? விழிச்சிருக்கணும். கர்த்தர் என்ன செய்யணும்? விழிச்சிருக்கணும். கர்த்தர் எப்ப விழிச்சிருப்பா? நான் விழிச்சிருந்தா கர்த்தர் விழிச்சிருப்பார். நான் விழிக்கிறேன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விழிக்க மாட்டார். அப்ப யாக்கோபு விழிச்சா, கர்த்தரும் விழிச்சிருந்தார். இப்ப யாக்கோபு தூங்கி இருந்தான்னா, யாக்கோபு தூங்கி என்ன பண்ணிருப்பாரு? சரிப்பா நல்லா தூங்கணும், தாளாட்டு பாடிட்டு நல்லா தலையை தட்டி நல்லா அப்படி தட்டி கொடுத்துட்டு, சரி நல்லா என்ன பண்ணு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு நாளைக்கு. ஏன்னா கடைசி தூக்கம்ல, நாளைக்கு காலை யார் வர போறோம்?
ஆனால் உங்கள் தாத்தா வரப்போகிறான்ல, என்ன செய்ய போகிறான்? வந்து ஒவ்வொருத்தனா பட்டு பண்ணி வெட்டின்னு போக போகிறான்ல. அதனால் என்ன பண்ண, இப்போ நல்லா தூங்கு, கடைசி தூக்கம், நல்லா தூங்கு அப்படின்னு தட்டி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி போவாங்க இல்லையா? விளக்கு அணையும் போது பார்த்தா நல்லா எரியுமா பார்த்தீங்களா? விளக்கு அணையும் போது என்ன செய்யுமா? அப்படி நல்லா எரியுமா பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணு, நல்லா தூங்கு. நாளைக்கு காலை உங்கள் தாத்தா வருவார், என்ன செய்வார்? வந்து அழகவனை கொஞ்சிட்டு போவார். அழகா தூங்கு மகனேன்னு சொல்லிட்டு அவர் போய் நேர்ந்துட்டுப்பார். அவன் பார்த்தான், நம்ம தூங்கினா அவர் போயிடுவார். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்போ இது தூங்குற இரவு இல்லை, இது தூங்குற இரவு இல்லை. அந்த இரவை கண்டுபிடிச்சா பத்தியா ஆயுசுக்கும் கத்த வாழ வச்சார் அவனை. அன்னைக்கு மட்டும் அவன் தூங்கியிருந்தான்னா அவன் கதையே முடிஞ்சு போயிருக்கும். மிகப்பெரிய சேதத்தை நம்ம சந்திப்பான். தூங்கக்கூடாத இரவில் தூங்கக்கூடாது உட்காந்துக்கிறதுல அவன் இரவெல்லாம் ஜெபம் பண்றான். ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே பிரச்சனைக்கு இது மாத்துங்கப்பா, மாற்றுங்க. தூங்காம விழிச்சிருந்து உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு நபராக இருந்தன்னா அப்ப ஜெபம் எதன் அடையாளம்? மூணாவது சொல்றேன், ஜெபம் எதன் அடையாளம்? விழிப்பின் அடையாளம். ஒரு பிரச்சனையை கண்டும் அந்த பிரச்சனைக்காக ஒரு நபர் ஜெபிக்கலன்னா அவன் தூங்குறாங்கன்னு அர்த்தம். ஒன்று சொன்ன கரிசனை விழிப்பின் அடையாளம் இல்லையா? ரெண்டு சொன்ன விருப்பம் விழிப்பின் அடையாளம். மூணாவது சொல்றேன் ஜெபம் விழிப்பின் அடையாளம். என்ன செய்யறார் யாக்கோப்பு? இரவெல்லாம் விழித்து சும்மா உட்காந்துனல்ல, செல்போனை நோண்டினல்ல இல்லையா? செல்போனை உட்காந்து நைட் ஆகும், அப்போ நம்ம நைட் தூங்கக்கூடாது. என்ன செய்யலாம்? உட்காந்து நைட்டு போகிறோம் உட்காந்து செல்போன் என்ன செய்யலாம்? அப்படியே பார்த்துருக்கலாம், ஸ்டேட்டஸ் வைக்கலாம். என்ன வைக்கலாம்? ஏற்கனவே தான் பிசாசு வச்சுட்டான ஸ்டேட்டஸ். அவர் என்ன பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்க போகிறேன்? சரியா? உன் ஸ்டேட்டஸ் தான் உலகத்துக்கே வச்சுட்டான ஸ்டேட்டஸை இல்லையா? இன்னைக்கு நீ ஸ்டேட்டஸ் என்ன போகிற பாரு. அவன் சொல்லுவான், உன் ஸ்டேட்டஸ் நான் என்னைக்கோ வச்சுட்டேன், நீ என்னைக்கு புதுசாக போய் வைக்கிற இல்லையா? உன் ஸ்டேட்டஸ் உலகத்துக்கே தெரியுற மாதிரிலாம் வச்சிருக்கிறேன். உன் ஸ்டேட்டஸ் எப்படி வச்சிருக்கிறேன்? நீ செல்போனில் வச்சாம தெரிய போது உன் ஸ்டேட்டஸ் ஊரே பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறேன். எதை? அவ்வளோ பெரிய செல்போனில் வச்சிருக்கிறேன். யாரு? உன் ஸ்டேட்டஸ் பிசாசு எங்கே வச்சிருக்கிறான்? ஊரே பார்க்குற அளவுக்கு ஸ்டேட்டஸில் வச்சிருக்கிறான் இல்லையா? ஊரே உன்னை பற்றி என்ன தெரியும்? ஓ இன்னாரா இப்படிப்பட்டவனு ஊருக்கே தெரியும் இல்லையா? உன் ஸ்டேட்டஸை ஊரே பார்க்குற மாதிரி வச்சுட்டு இருக்கிறாரு. நீ என்ன செல்போனில் போய் வைக்கிற? நீ என்ன போய் கத்திர பாப்பா, டேய் உன் ஸ்டேட்டஸை ஊரே பார்த்துனுக்குது, இப்போ செல்போனில் ஸ்டேட்டஸ் வச்சுன்னு உட்காந்துக்கிற இல்லையா? மூணாவது சொல்ல விரும்புறாக்க ஜெபம் விழிப்பின் அடையாளம். ஒரு பிரச்சனை தெரிஞ்ச பிறகும் அதுக்காக அவங்க ஜெபிக்கலன்னா இந்த கண்ணு விழிச்சு பிரயோஜனம் இல்லை, உள்ளக்கிற ஆவி விழிக்கணும். அவங்க உள்ள தூங்குறவங்கன்னு அர்த்தம். எது? ஒரு பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, உடனே அதுக்கு ஒரு ஜெபத்தை பண்ண முடியல, அதை மாறணும்னு விரும்பலைன்னா அவங்க தூங்குறவங்கன்னு அர்த்தம். 3 காரியத்தை தூங்குறவங்க, 3 காரியத்தை விழிப்பறவங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று என்ன? கரிசனை இல்லாதவன் தூங்குறவன் அர்த்தம். கரிசனை இல்லைன்னா என்ன வரும்? தூக்கம் வரும். விருப்பம் இல்லைன்னா என்ன வரும்? தூக்கம் வரும். ஜெபிக்கலைன்னா அவனுக்கு தூக்கம் வரும். இது 3 இருந்துச்சுன்னா நான் விழிப்பா இருக்கிறேன். அப்ப தேவன் யாரை காக்க விரும்புறா? தூங்காத கத்தர் காக்கணும்னா நான் தூங்கக்கூடாது. நான் தூங்கக்கூடாதுன்னா கண்ணை முடிச்சு உட்காந்துக்கிறது மட்டும் அர்த்தம் அல்ல. நான் விழிக்கிறது என்ன அடையாளம்? நான் கரிசனை படுறேன் பத்தியா, இது எப்போ மாறும், இது எப்போ மாறும், இது எப்போ மாறும்? இந்த கரிசனை என் விழிப்பின் அடையாளம். ரெண்டு என்ன? நான் விரும்புகிறேன் பத்தியா, இது மாதிரி தான் ஆகணும் சாமி விரும்புகிறேன் பத்தியா, இந்த விருப்பம் விழிப்பின் அடையாளம். இதை மாறும்னு ஜெபிக்கிறேன் பத்தியா, இது விழிப்பின் அடையாளம். இதை 3 செய்யாத ஒரு நபர் தூங்குறவங்க, இதை 3 செய்கிற நபர்கள் விழிச்சிருக்கிறவங்க. நீங்கள் விழிச்சிருக்கிறவங்களா தூங்குறவங்களா? விழிச்சிருக்கணும்னு சொல்லி ஏமாந்து போயிடாத. கண்ணை மூடுவோம், கண்ணை மூடுவோம், கண்ணை மூடுவோம். விழிச்சிருக்கிறவேன்னு சொல்லி ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தர் உன் பிரச்சனையை மாற்ற விரும்புகிறார். உன் பிரச்சனை மாறணும்னா இன்னைக்கு நீ விழிக்கணும். நீ விழிக்காம உன் பிரச்சனை விழிக்காது. நீ விழிக்காம பிரச்சனை மாறாது. நீ விழிக்கணும். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாடு தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாடு தூங்க மாட்டார். கர்த்தர் தூங்கிட்டார்னா மிகப்பெரிய ஆபத்து நமக்கு வரும். கர்த்தர் தூங்கிட்டார்னா மிகப்பெரிய ஆபத்து நமக்கு. கர்த்தர் தூங்கக்கூடாதுன்னா நான் தூங்கக்கூடாது.
சீசர்கள் விழிச்சதுனால தான் அந்த சேதம் வராமல் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சிச்சு. சீசர்களும் தூங்கியிருந்தாங்கன்னா மார்க் 4 மொத்த சாப்டர் முடிஞ்சு போயிட்டு இருக்கும். 12 பேர் கதையும் முடிஞ்சு போயிட்டு இருக்கும். சீசர்கள் விழிச்சதுனால தான் இயேசுவை விழிக்க வைச்சார்கள். சீசர்கள் மட்டும் விழிக்காம போயிருப்பாங்கன்னா அவ்வளவுதான், சீசர் கதை முடிஞ்சு போயிருக்கும். யாக்கோபு விழிச்சதுனால தான் தனக்கு ஒரு பெரிய சேதம் வராம அவன் காக்காத்த முடிஞ்சிச்சு. போவாஸ் விழிச்சதுனால தான் ரூத்தை அவன் விவாகம் பண்ண முடிஞ்சிச்சு. இவங்கெல்லாம் விழித்திருந்தவர்கள், அதனால தான் அவங்கள ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. அதனால தான் அவங்கள ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஏன் நம்ம கர்த்தரை ஆஸ்வதிக்கல? நம்ம விழிக்கல, நம்ம விழிப்பா இல்லை, அதனால கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தூங்கிட்டு இருப்ப? எத்தனை காலத்துக்கு தூக்கத்தை விரும்புவ? பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு இருக்கு, பிரச்சனை ஏராளமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நினைச்சா தூக்கம் வருமா? அந்த பிரச்சனைகளை நினைச்சா தூக்கம் வருமா? அந்த போராட்டத்தை நினைச்சா தூக்கம் வருமா? அதையும் தாண்டி வருதுன்னா இவர் கரிசனையற்ற நபர்னு அர்த்தம். உன் பிரச்சனை மாறணும்னு விரும்பாத நபர்னு அர்த்தம். உன் பிரச்சனைக்காக நீ ஜெபிக்காத நபர்னு அர்த்தம். கரிசனை இல்லை, விருப்பம் இல்லை, ஜெபம் இல்லை, இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு நாளும் கர்த்தர் மாற்ற மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் மாற்ற மாட்டார். ஒரு நாளும் மாற்ற மாட்டார். உன் பிரச்சனை மாறணும் விரும்புறியா? இன்னைக்காவது விழி. நீ விழிச்சாதான் கர்த்தர் உனக்காக விழிப்பார். நீ விழிக்கல, கர்த்தர் உனக்காக விழிக்க மாட்டார். இது வேதத்தின் அடிப்படையான உண்மை. இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையான உண்மை. நீ விழிக்கலன்னா கர்த்தர் விழிக்க மாட்டார். நம்ம விழிச்சாதான் கர்த்தர் விழிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு விழிப்புக்கு இந்த 3 அடையாளங்கள் இருக்குன்னா, இது 3 அடையாளம் இருக்காதப்படி எனக்கு தெரியலன்னு நினைக்கிறவர்கள் இன்னைக்கு அதை உள்ள கொண்டு வா. உன் பிரச்சனைக்காக நீ பாரப்படு, உன் போராட்டத்துக்காக நீ பாரம் எடு. நீ பாரப்படணும், நீங்க பாரம் எடுக்கணும், நீங்க கேர் எடுக்கணும். ரெண்டாவது, நீங்க விரும்பணும், நம்ம விரும்பணும். நம்ம பிரச்சனை மாறணும், நம்ம விரும்பணும். அந்த பிறகு இந்த பிரச்சனை மாற்றுங்க, நம்ம விரும்பணும். அதுக்காக 3வது ஜெபிக்கணும். இது 3 காரியம் நடப்பிச்சா கர்த்தர் பெருத்த சேதம் நமக்கு வராம நம்மளை காக்க விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வழியில யாருக்கெல்லாம் ஒரு பெருத்த சேதம் வர இருக்குதோ, அந்த பெருத்த சேதங்கள் எங்களுக்கு வராம இருக்குன்னா இந்த 3ஐயும் நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை காத்துக்கோங்க, உங்கள் கிருபை எங்கள் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிச்சு நடத்தும். இயேசுவின் நாமத்தை வந்து அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு பெருத்த பாதிப்பு, ஒரு பெருத்த சேதம், ஒரு பெருத்த இழப்பு, ஒரு பெருத்த பாதிப்பு ஒருவருக்கும் வராதபடி கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு வராமல், சபை மக்களுக்கு வராமல், கிளசபை மக்களுக்கு வராமல் கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், இரக்கத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.